எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு காஜா ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 மினிட்டு அப்படியே மூடி வைக்கலாம். சுகரு 1 கப்பு, தண்ணி 1 கப்பு நல்லா மெல்ட் ஆகட்டும். சுகர் மெல்ட் ஆனதையும் ஒரு 3லேருந்து 4 மினிட்டு மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். 20 மினிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரு 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு 5 இல்லை 6 பாகமாக கூட நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போது உருண்டை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு ட்ரேயில் மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தால் நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம், இல்லைனா கை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 4 உருண்டையும் நான் உருட்டி இந்த மாதிரி லேயராக வச்சுக்கலாம். ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு எட்ஜில் தண்ணி தொட்டுக்கிறேன். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ரோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம விரலால் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்ம லைட்டாக உருட்டிட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இதை எடுத்துகிட்டு நான் சுகர் சிரப்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 20 இல்லை 30 செகண்ட் இருந்தால் போதும். நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம காஜா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.